जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्री ரூப ரகுநாத கருணும், ஜெய் ஸ்ரீல புரபாஜி மகாராஜ் கருணும், என் குருநாத கருணும். தொடர்ந்து நம்ம கைத்தனை கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பகுதிக்கும் அடியோட பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் மீண்டும் ஹரே கிருஷ்ணா பண்ணாம மீண்டும் நம்ம சைத்தன்ய சரிதாமிர்தம் கிளாஸ் கவனிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மதி தண்டப்பணம் மதி தண்டப்பணம். ஹரே கிருஷ்ணா. ओके, श्री चैतन्य महाप्रभु करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरांग महाप्रभु, श्री रूप रघुनाथ सनातन गोस्वामी, रूप गोस्वामी, श्री रघुनाथ दास गोस्वामी पादा, श्री रघुनाथ भट्ट गोस्वामी, பிறகு சில கோபால் பட்ட கோஸ்வாமி, சில ஜீவ கோஸ்வாமி கருணையுடன் சைத்தன்ய மகாபிரபு கௌடிய வைஷ்ணவ கருணையுடன் நம்மள சைத்தன்ய சேதம் கிளாஸ் கவனிப்போம். அவங்க கருணை இல்லாம நம்ம சைத்தன்ய சரிதாமிர்தா இந்த ஆன்மீக விஷயத்த நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. அவங்க கருணையோட நம்ம படிப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரி ராம் 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 ஹரி ஹரி. ஓகே, ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதி லீலா அத்தியாயம் 2, ஸ்ரீ சைத்தன்ய முழு முதல் கடவுள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ஸ்லோகம் 22, டெக்ஸ்ட் 22. வள்ளி மாதாஜி இருக்கிறாங்களா? அதை பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்லோகத்தை நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா கேட்காங்க. வெரி குட் மாதாஜி. நீங்க ஸ்லோகம் பார்த்துக்கலாம். புக் இருக்க புக்கை பார்க்கலாம், இல்லைன்னா நீங்க வேதா பேஸ் பார்க்கலாம், இல்லைன்னா மாதாஜி பாருங்க இந்த ஸ்லோகத்தை நீங்க டெக்ஸ்ட்ல பார்க்கலாம். ஷேஹிதா கோவிந்தா ஷாஷ் சைதன்ய கோஷானி ஸ்ரீ ஜீவா நிஸ்தாரிதே ஜெய்சே தயாலு அரநாஹி. மொழிபெயர்ப்பு. அந்த சாக்ஷாத் கோவிந்தரே சைத்தன்ய கோஷாயாக தோன்றுகிறார். வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்களை விடுவிப்பதில் அவரை போன்று கருணையுள்ள பகவான் யாரும் இல்லை. எஸ், இங்கிலீஷ் வராது. The Govinda personally appears as Chaitanya Gosani. No other Lord is as merciful in delivering the fallen souls. Okay, Sri Bhaktivedanta Swami Srila Prabhupada Maharaj Purlurki Jai. கோவிந்தரை அவரது பிரம்மன் மற்றும் பரமாத்மா அம்சங்களில் விவரித்த பின்னர் தற்போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கோவிந்தரே என்பதை நிரூபிப்பதற்கான வாதனைகளை நோக்கி முன்னே செல்கிறார். சாக்ஷா முழுமுதல் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தனுடைய போர்வையில் வீழ்ச்சியடைந்த மக்களை விடுவிப்பதற்காக அமரத்துவமற்ற இந்த உலகினுள் அவதரித்தார். பகவத்கீதை விளக்கத்திற்கு பின்னரும் முழுமுதல் கடவுளை தவறாக புரிந்து கொள்ள மனிதர்களை காப்பாற்றுவதற்காக அவர் வந்தார். பரம்பொருள் ஒரு நபர், அருவ பிரம்மன் என்பது அவருடைய பிரகாசமான ஒளி, பரமாத்மா என்பவர் அவருடைய ஒரு அம்சம் முதலியவற்றை பகவத்கீதையில் முழுமுதல் கடவுள் கிருஷ்ணர் நேரடியாக அறிவுறுத்துகிறார். இதனால் அனைத்து மனிதர்களும் எல்லாவித பௌதிக இயக்கங்களையும் மதங்களையும் விட்டுவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணனின் பாதையை பின்தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். இருப்பினும் தங்களுடைய அறிவு பற்றாக்குறையின் காரணத்தினால் இந்த அறிவுரை அபராதிகள் தவறாக புரிந்து கொண்டிருந்தனர். இவ்வாறாக ஸ்ரீ கிருஷ்ணர் தமது காரணமற்ற எல்லையற்ற கருணையினால் ஸ்ரீ சைத்தன்ய கோஷாயின் வடிவில் மீண்டும் வந்தார். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தத்தின் ஆச்சாரியர் பகவான் சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷா ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை மிகவும் தெளிவாக வலியுறுத்துகிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரகாஷ அல்லது விலாச ரூபங்களின் விரிவு அன்று அவர் ஸ்வயம் ரூப எனப்படும் கோவிந்தரே ஆவார். இது குறித்து ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி பல்வேறு பொருத்தமான சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டியுள்ளார். அவை மட்டுமின்றி பல்வேறு இதர சாஸ்திர பிரமாணங்களும் பகவான் சைத்தன்ய சாக்ஷா முழுமுதற் கடவுளை என்பதை குறிப்பதற்கான பின்வரும் உதாரணங்களை இங்கே முன்வைக்கலாம். சைத்தன்ய உபநிஷம் 5வது கூறுகிறது, கௌர சர்வாத்மா மகா புருஷோ மகாத்மா மகா யோகி திரிகுணாதிதா
ஷத்வரூபோ பக்திம் லோகே கஷ்யதி. எங்கும் வீட்டிற்கும் பரமாத்மாவும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுமான பகவான் கௌரர் மாபெரும் சாதுவாக சக்தி வாய்ந்த யோகியாகவும் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவராகவும் தெய்வீக செயலில் உருவாகவும் தோன்றுகிறார். அவர் பக்தி சார்ந்த விஷயங்களை உலகம் முழுவதும் பரப்புகிறார். ஸ்வேதஸ்வர உபனிஷம் 6வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம் மற்றும் 3வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் கூறுகின்றன. தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பரமம் தைவதம் பதினாம் பரமம் பரஸ்தாத் விதாம தேவம் புவனேஷம் இஷ்டயம். முழுமுதற் கடவுளே, நீங்களே பரம மகேஸ்வரர், எல்லா தேவர்களையும் வழிபடுபவர், எல்லா தேவர்களையும் பரம தேவர், கட்டுப்படுத்துபவர்கள் அனைவரையும் தாங்களே கட்டுப்படுத்துபவர், முழு முதற் கடவுளும் எல்லாவற்றிலும் இறைவனுமான தாங்களே வழிபடக்கூடியவர். மகான் பிரபுவை புருஷ சத்வஷை பரவர்தகா ஷு நிர்மலாம் இமாம் பிரப்திம் ஈசானோ யோதிர் அவ்யயா. தெய்வீக அறிவொளியை பரப்பக்கூடிய புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் மகாபிரபு எனப்படுகிறார். அவருடன் தொடர்பு கொள்வது அழிவற்ற பிரம்ம ஜோதியுடன் தொடர்பு கொள்வதாகும். 3வது முண்டக உபநிஷத்தில் 3வது காண்டம் 1வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்தில் கூறுகின்றன. யதா பஷ்யதே ருக்ம வர்ணம் கர்த்தாரம் ஈஷம் புருஷம் பிரம்ம யோனிம். பரம புருஷரும் பரம நடிகரும் பரபிரம்மத்தின் மூலமுமான பொன்னிற திருமேனியுடன் முழு முதற் கடவுளை தரிசிப்பவர் முக்தி அடைகின்றனர். 4வது ஸ்ரீமன் பாகவதம் 11வது காண்டம் 5வது அத்தியாயம் 33வது ஸ்லோகத்திலிருந்து 34வது ஸ்லோகம், பிறகு 7வது காண்டம் 9வது அத்தியாயம் 38வது ஸ்லோகத்தில் கூறுகின்றன. தியோயாம் சதா பரிபவக்னாம் அபிஷ்டா தோஹம் தீர்த்தபதம் சிவ விரிச்சி நுதம் சரண்யம் பிருத்யாக்தி அகம் பிரணத பால பவப்தி போதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். யார் மீது எப்போதும் தியானிக்க வேண்டுமோ அந்த பகவானின் தாமரை திருவடிகள் நாங்கள் எங்களது பணிவான வணக்கங்களை செலுத்துவதாகட்டும். அவர் தம்முடைய பக்தர்களின் அவமானங்களை அளிக்கிறார், பக்தர்களின் துன்பங்களை விலக்கி விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் அவர் எல்லா சாதுக்களுக்கும் புகலிடமாக விளங்கும் அவர் சிவபெருமானாலும் பிரம்மதேவராலும் வழிபடுகிறார். பிறப்பு இறப்பு கடலை கடப்பதற்கான தேவர்களின் படகு அவரே. தியக்த்யா சுதா சக்தியா தக்வா சுது சத்யஜா சூரேப்ஷிதா ராஜ்ய லக்ஷ்மீம் தர்மிஷ்டா ஆர்ய வசச்சா யத் ஆகாத் ஆரண்யம் மயா மிருகம் தேஹிதா எப்ஷிதம் அன்வதாவத் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். யார் மீது எப்போதும் தியானிக்க வேண்டுமோ அந்த பகவானின் தாமரை திருவடிகளில் நாங்கள் எப்போதும் பணிவான வணக்கங்களை செலுத்துவதாகட்டும். சர்வ லோகவாசிகளாலும் வணக்கத்தக்க தமது நித்திய துணிவியை தனியாக விட்டு அவர் கிரகஸ்ட வாழ்வை துறந்தார். ஜட சக்தியினால் மாயையில் வைக்கப்பட்டிருந்த வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களை விடுவிப்பதற்காக அவர் காட்டிற்கு சென்றார். பிரகலாதன் கூறுகின்றார், இதம் நிருத்திரியா ருஷி தேவ ஜாஷாவதாரை லோகான் விபாவயாஷி சம்ஷி ஜகத் பிராதிபான் தர்ம மகாபுருஷபாகி யுகானுவர்த்ததம் சன்ன கலோ யத் அபவஷ் த்ரியுகோ தாசத்வம். எம்பெருமானே, உலகில் எதிரிகளை கொள்வதற்காக மனிதர்கள், மிருகங்கள், தேவர்கள், ரிஷிகள், நீர்வாழன முதலிய பல்வேறு குடும்பங்களில் நீங்கள் அவதரிக்கிறீர். அதன் மூலமாக உலகங்கள் தெய்வீக அறிவில்
ஒளியூட்டப்படுகின்றன. மகா புருஷரே, கலியுகத்தில் நீங்கள் சில நேரங்களில் மறைக்கப்பட்ட அவதாரமாக தோன்றுகிறீர். எனவே நீங்க 3 யுகா 3 யுகங்களின் மட்டும் தோன்றுபவர் என்று அறியப்படுகிறேன். 5வது கிருஷ்ண யாமலா தந்திரம் கூறுகின்றது. புண்ணிய கஷேத்ரே நவதீபே பவிஷ்யாமிஷா ஸ்ரீ சுதாகா. நான் வருங்காலத்தில் சச்சி தேவியின் மகனாக புனித ஸ்தலமான நவதீபத்தில் தோன்றுவேன். 6வது வாயு புராணம் கூறுகின்றது. கலோ சங்கீர்த்தனாரம்யே ரம்பே பவிஷ்யாமி சு ஷாஷி சுதா. கலியுகத்தில் சங்கீர்த்தன இயக்கம் தொடங்கப்படும் போது நான் சச்சிதேவியின் மகனாக அவதரிப்பேன். 7வது பிரம்மயாமல தந்திரம் கூறுகின்றது. அதாவாகம் தாராதமே பூத்வா மத் பக்த ரூபாத்ரு மாயயாம் ச பவிஷ்யாமி கலோ சங்கீர்த்தனாகமே. சில நேரங்களில் நானே சுயமாக பக்தியின் போர்வையில் இவ்வுலகில் அவதரிக்கின்றேன். குறிப்பாக கலியுகத்தில் சங்கீர்த்தன இயக்கத்தை தொடங்குவதற்காக சச்சின் மைந்தனாக அவதரிக்கிறேன். 8வது அனந்த சம்ஹிதா கூறுகின்றது. யா ஏவ பகவான் கிருஷ்ணோ ராதிகா பிரணாவல்லபா சுருஷ் யாதவ் ஷா ஜகன்னாதோ கௌர ஆஷின் மகேஸ்வரியே, பரமபுருஷரும் சாக்ஷா ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீ ராதாராணி உயிரும் பிரபஞ்சத்தில் படைத்தல் காத்தல் அளித்தலில் இறைவனுமான பகவான் தற்போது கௌரராக அவதரிக்கிறார். அதோடு சேர்த்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். 23 டெக்ஸ்ட் 23. பரவ்யோ மே தேவைஷே நாராயண நாமோ ஷட்டா ஐஸ்வர்ய பூர்ணா லக்ஷ்மிகாந்த பகவான். மொழிபெயர்ப்பு. தெய்வீக உலகத்தின் அதிபதியாக திகழும் பகவான் நாராயணர் 6 ஐஸ்வர்யங்களை முழுமையாக கொண்டவர். செல்வன் திருமகளின் நாயகரான அவர் பரம்புருஷ பகவானாவார். எஸ் சொன்னீங்க. Lord Narayana, who dominates the transcendental world, is full in 6 opulences. He is the personality of Godhead, the Lord of Goddess of Fortune. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய சரிதாமதம் தொடர்ந்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2வது அத்தியாயம் முழுக்க முழுக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சைத்தன்யா மகாபிரபு அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவங்க வந்து உறுதிப்படுத்திட்டே வராரு. ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி, இந்த சைத்தன்ய சரிதாமதனுடைய ஆசிரியர். அவர் என்ன பண்றாரு, முதல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழு மத கடவுள்னு சொல்றாரு. 2வது ஜோதி பத்தி பேசினாரு. பிரம்ம ஜோதி எங்கேருந்து வருது, அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கிட்ட இருந்து பிரம்ம ஜோதி வருதுன்னு பேசினாரு. அதை பத்தி நம்ம பார்த்தோம். பிறகு அடுத்து பரமாத்மா யார்கிட்ட இருந்து வராரு, அதுவும் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கிட்ட இருந்து வராரு. அந்த ஜோதி என் பரமாத்மா என் ஸ்வயம் பகவான். இந்த ஸ்வயம் பகவான் கிட்ட இருந்தா ஜோதி வருது, இந்த ஸ்வயம் பகவான் கிட்ட இருந்தா பரமாத்மாவும் இருக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்வயம் பகவான் கலியுகத்துக்கு முன்னுக்கு துவாபர யுகத்துல அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நேரடியாக பகவத்கீதை ஞானத்தை கொடுத்துட்டு போறாரு. அந்த பகவத்கீதை ஞானத்தை பிராக்டிக்கலாக நடைமுறையாக அவர் செஞ்சு காட்டுறதுக்காக அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்வயம் ரூபமாக அவர் என்ன பண்றாரு, அப்படி கீழே இங்க வர்றாரு. ஆனா என்ன பண்றாரு, தன்னுடைய நிலையை மாத்திக்கிறாரு, தன்னுடைய ஐடென்டிட்டியை மாத்திக்கிறாரு. எப்படின்னா அவர் பகவானாவே வரல,
அவர் வந்து பக்தராக வராரு. அதுதான் ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து அது அவதாரமோ, அதான் பொருள் அழகா சொல்லுவாரு. அவர் வந்து அம்சம் இல்ல விபீனாம்சம் ஒரு அவதாரம் கிடையாது. சாக்ஷாத் சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக வராரு. இதுல எந்த வகையான மாற்றமும் இருக்கக்கூடாதுக்காக தான் இந்த பொருளுரையில சில புரோபாதம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எங்கெங்கெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்துல வரப்போறாருன்னு சொல்லி சீக்கிரமாகவே நிறைய புஸ்தகங்கள்ல சாசனம் சொல்லப்பட்ட சில முக்கியமான சில ஸ்லோகங்கள் மட்டும் கொடுத்திருக்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய உபநிஷத்துல கோட் பண்றாரு, சேதுஸ்வர உபநிஷத்து கோட் பண்றாரு, முண்டக உபநிஷத்து கோட் பண்றாங்க, ஸ்ரீமத் பாகவத புராணத்துல கோட் பண்றாங்க, பிறகு வந்து கிருஷ்ண யாமல தந்திரத்திலிருந்து கோட் பண்றாங்க, வாயு புராணத்திலிருந்து கோட் பண்றாங்க, பிரம்ம யாமல தந்திரத்திலிருந்து கோட் பண்றாங்க, அனந்த சம்ஹிதாலேருந்து கோட் பண்றாங்க. இந்த மாதிரி பல சாஸ்திரங்களை கலியுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபிரபுவாக முழு கடவுள் வரப்போறாரு. அவரு அவதாரம் கிடையாது, கிருஷ்ணரே நேரடியாக வரப்போறாரு. என்ன ஒண்ணு, இது வந்து சாமவரணம், கிருஷ்ணா வந்து சாமவரணம் கருப்பு கலரு, அல்லது மகாபிரபு வந்து அதே கிருஷ்ணன் வந்து என்னது பீத்தவரணம் கோல்டன் கலர்ல வரப்போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து சில ஸ்லோகங்கள் மட்டும் தான் அவங்க வந்து காட்டியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட பல சாஸ்திரங்கள்ல ஸ்லோகங்கள் வந்து நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்ப அப்படிப்பட்ட பகவான் வந்து இந்த கலியுகத்துல எதுக்காக அவர் வராரு, கலியுகத்துல வந்து என்ன செய்யறதுக்காக வராரு, கலியுகத்துல எதுக்காக வராருன்னா சாஸ்திரங்கள்ல வந்து பிரம்மன் பரமாத்மா இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டாலும் நடைமுறையில பிராக்டிக்கலாக வந்து இந்த மக்கள் வந்து குழம்பிடக்கூடாது, மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, மக்கள் வந்து சில தடுமாற்றம் அடைஞ்சக்கூடாது சொல்லுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபுவாக நேரடியாக இந்த பூமியில வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்றாரு, எல்லா வகையான அதை சொன்ன விஷயத்த நடைமுறையில செஞ்சு காட்டிட்டு போறாரு. அப்ப எல்லா வகையான விஷயத்தையும் வந்து சொல்லி அதை வந்து எப்படி ஒரே லைஃப் டைம்ல வந்து எப்படி நடைமுறையில செய்யுது. இப்ப நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அது ஆத்மா பத்தி பேசப்பட்டிருக்கு, கர்ம வினைகளை பத்தி பேசப்பட்டிருக்கு, பகவான் பத்தி பேசப்பட்டிருக்கு, காலத்தை பத்தி பேசப்பட்டிருக்கு, மாயா பத்தி பேசப்பட்டிருக்கு, ஜட இயற்கையை பத்தி பேசப்பட்டிருக்கு, பல வகையான தத்துவங்கள் பேசப்பட்டிருக்கு. ஆனா இப்ப அதுல அதையும் சேர்த்து பகவான் கிட்ட சரணடையதை பத்தி பேசப்பட்டிருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து இவ்வளவு நாலேஜ் வந்து நிறைய வந்து அப்படி பரவி கிடக்குது. இது எப்படி வந்து ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டு இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய அல்ப ஆயுசு என்ற வாழ்க்கையில கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா 100 ஆயுசு, ஆனா அதுல 100 வயசும் யாரும் வாழ்றது கிடையாது. அப்ப இந்த அல்ப ஆயுசு இந்த துக்ககரமான இந்த கலியுகத்துல இந்த மந்த புத்தி உள்ள இந்த கலியுகத்துல எப்படி வரும், பிராக்டிக்கலா இவ்வளவு நாலேஜ் எடுத்து நடைமுறை வாழ்க்கையில எப்படி வந்து செயல்படுத்துறது, அது சொல்லி கொடுக்கறதுக்காக தான் அதே கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வராரு 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 அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அதனாலதான் பாருங்க ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் சொல்றாரு, கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு ஒரு சாதாரண அவதாரம் நினைச்சிருங்க, மச்சம் கூர்ம வராகம் ராமர் மாரி சாதாரண ஒரு சாதாரண பகவானோட அவதாரத்தோட அவதாரம் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, சாக்ஷா பகவான் கிருஷ்ணரே, அவர் அவதாரம் கிடையாது. எப்படி பகவான் கிருஷ்ண வந்து அவதாரியோ அதே போல சைத்தன்ய மகாபிரபு அவதாரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இந்த அத்தியாயத்துல வந்து என்னது அவர் வந்து ஸ்ட்ராங்கா வந்து அவர் வந்து இன்ஃபார்ம் பண்றாரு நம்மளுக்கு. ஓகேவா? சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் முழு முதல் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தான் நம்ம வந்து தவறா புரிஞ்சு கொள்ள கூடாது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவை இப்ப மச்சம் கூர்ம வராகம் அந்த மாதிரி ஒரு அவதாரம் சொல்லி சைத்தன்ய மகாபிரபு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மொத்த கிருஷ்ண பக்தியும் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆயிரும். அதனாலதான் அடிப்படையை ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு ஒரு சாதாரண இல்ல, எல்லா அவதாரங்கள் மாதிரி இது ஒரு அவதாரம் தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க அழுத்தமா இந்த ஒரு அத்தியாயத்தையே கொடுத்திருக்கிறாரு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. சைத்தன்ய மகாபிரபு தான் கிருஷ்ணர், கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு, 2 பேருக்கு வேறுபாடு கிடையாது. என்ன இவர் சாமவர்ணம், கிருஷ்ணா பீத்தவர்ணம் கோல்டன் கலர் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து கலர் தான் டிஃப்ரெண்ட். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா
மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா என்ன பாவத்துல இருக்கிறாரு? யார் சொல்ல முடியும்? மகாபிரபு என்ன பாவம்? மகாபிரபு என்ன பாவத்துல இருக்கிறாரு? யார் சொல்ல முடியும்? விப்ரலம்ப பாவம். எஸ், விப்ரலம்ப பாவம். ஓகேவா? ஸ்னேகா மாதேஜி அவங்க வந்து தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்றதுனால அவங்க தெரிஞ்சு. மத்தவங்களுக்கு தெரியுமா வாட் இஸ் விப்ரலம்ப பாவம்? விப்ரலம்ப பாவம் என்றால் என்ன அர்த்தம்? கிருஷ்ணரை பிரிந்த நிலையில இருக்கிறது. எஸ், கிருஷ்ணர் பிரிந்து இருக்கிறது. ஓகே, அடுத்து கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பாவம்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பாவம்? சைத்தன்யா மகாபிரபு. ஐஸ்வர்ய பாவம் பிரபு. இல்ல மாதிரி ஐஸ்வர்யம் வந்து அவர் வந்து ஐஸ்வர்யத்துல இருக்கும் போது அவர் வந்து கிருஷ்ணர் என்ன பாவத்தில் இருக்கிறாரு? சைத்தன்யா மகாபிரபு விப்ரலம்ப பாவம். கிருஷ்ணர் என்ன பாவம்? அதான் சொல்ற, எப்பவுமே நோட்ஸ் எடுக்கணும், எழுதி வச்சுக்கணும், தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்றது நம்ம. ஏன்னா தத்துவங்கள் நம்ம வந்து சைத்தன்ய சேதாமதா இஸ் அ வெரி டீப் அண்ட் ரொம்ப கிளாரிட்டியோட ரொம்ப தெளிவாக நம்ம ஒண்ணுன்னா பார்த்துட்டு போறோம் நம்ம. அப்ப நம்ம கூடயே இந்த நாலேஜ் கூட நீங்க ட்ராவல் பண்ணணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, கிளாஸ் கொடுக்கும் போது நீங்க நோட்ஸ் எடுக்கணும். அப்படி எடுக்க முடியலனாலும் கிளாஸை வந்து ரெக்கார்டிங் போட்ட பிறகு அதையும் நோட்ஸ் எடுத்துக்கணும். முக்கியமான சில விஷயங்கள் எழுதி வச்சுக்கணும். எல்லாத்தையும் எழுதினாலும் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். பகவான் கிருஷ்ணர் என்ன பாவம் யாருக்கு தெரியும்? அதாவது சைத்தன்யா மகாபிரதிஷிங்க. சொல்லுங்க மதுஜி. திரிபங்க பாவமா பிரபு? ஆமா, திரிபங்கன்னா வந்து அவர் 3 இடத்துல வளைஞ்சு இருக்கிறாரு. திரிபங்கம். இப்ப மகாபிரபு வந்து பிரிந்து இருக்கக்கூடிய பாவத்தில் இருக்கிறாரு, விப்ரலம்ப பாவம். ஓகேவா? அப்ப கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கக்கூடிய பாவத்தில் இருக்காரு. அதுக்கு பேர் என்னது? சம்பவ பாவா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், எழுதி வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் சம்பவ பாவா, மகாபிரபு விப்ரலம்ப பாவா. அப்ப இந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபிரபு வராரு. டிஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மட்டும் தான் இருக்கு. அவர் கருப்பு, இவர் கோல்டு. இவர் சம்பவ பாவா, இவர் விப்ரலம்ப பாவா. ஓகேவா? ராதா கிருஷ்ணர், இந்த கிருஷ்ண லீலையில ராதா கிருஷ்ணர் 2 பாடி, மகாபிரபு லீலையில ராதா கிருஷ்ணர் வந்து 1 பாடி. ஓகேவா? அவரு மகாபிரபு வந்து ராதாராணியோட மூட்டை எடுத்துட்டு இங்க வராரு. அப்ப நம்ம இவ்வளவு நாள் கேட்ட இந்த நாலேஜ் எல்லாத்தையும் கலியுகத்துல பிராக்டிகலா செய்யறதுக்கு மகாபிரபு வராரு. சைத்தன்ய மகாபிரபு இங்க வராரு. அவர் வந்து என்ன பண்றாரு? அவர் என்ன செய்ய போறாரு? அவர் எதுக்காக வராரு? உதாரணத்துக்கு நீங்க அஜாமிலன் சரித்திரத்தை எடுத்துக்கீங்களேன். அஜாமிலன் சரித்திரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிராமணர், ஆனா அவர் தவறான செயல்களை செய்யறாரு. ஒரு விபச்சாரி கூட வந்து வாழ்க்கை நடத்துறாரு. குடும்பத்தை பார்க்கல, பிள்ளைங்களை பார்க்கல, எல்லா வகையான பாவ காரியங்களும் செய்யறாரு. கடைசி காலகட்டத்துல அவருக்கு பையன் வந்து பேர் என்னதானே? நாராயணா. இந்த கடைசி காலகட்டத்துல தன் பையனை வந்து நாராயண கூப்பிடுறாரு மரண தருவாயில. பிறகு என்ன கிடைக்குது? அங்க வந்து யம தூதர்களும் வராங்க, அங்க வந்து விஷ்ணு தூதர்களும் வராங்க. அப்ப 2 பேர் கூட வாக்குவாதம் நடக்குது. பிறகு பார்த்தா விஷ்ணு தூதர்கள் என்ன பண்றாங்க? அஜாமிலனுக்கு 2வது சான்ஸ் கொடுத்து பிறகு வந்து அவர் எல்லாத்தையும் செஞ்ச தப்பெல்லாம் வந்து சரிப்படுத்தி பிறகு என்ன பண்றாரு? பகவானுடைய முக்தி அடையதுக்கு அவர் போறாரு. அப்ப இதுல வந்து நிறைய பேருக்கு கேள்வி வருது. அப்ப என்ன காரணத்துக்காக அவ்வளவு பாவம் செஞ்சவர் எப்படி அவருக்கு 2வது சான்ஸ், செகண்ட் சான்ஸ் எப்படி கிடைக்கப்பட்டது? அப்படி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. இந்த சரித்திரம் உருவானதுக்கு முக்கியமான காரணம் தான் நாமத்தோடைய மகத்துவத்தை, நாமத்தோடைய ஹரிநாமத்தோடைய மகத்துவத்தை சொல்றதுக்காக தான் இந்த முக்கியமா இந்த அஜாமிலன் சரித்திரம் உருவாகுது. அந்த அஜாமிலன் சரித்திரத்துல அஜாமிலன் சொன்ன நாமத்தோடைய ஸ்டேஜ், நாமத்தோடைய நிலை வந்து எத்தனாவது நிலைனா 2வது நிலை நாமத்தை வந்து அஜாமிலன் சொல்றாரு. நாமத்துல 3 நிலை இருக்கு, 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒண்ணு நாம அபராதம். நாமத்தை சொல்லும் போது, நாம ஜெபம் பண்ணும் போது, நாமங்கள் ஜெபம் பண்ற காலகட்டத்துல இந்த 10 குற்றங்கள் நம்ம செஞ்சுட்டே வரும். 10 குற்றங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே வந்தோமே ஆனால், குற்றங்கள் பண்ணிக்கிட்டு நாம ஜெபம் பண்ணுமே ஆனால் அது நாம அபராதம். ஓகேவா? ஒஃபென்சிவ் சாண்டிங். 2வது வந்து பாத்தீங்கன்னா அபராதங்களை விட்டுட்டோம், ஆனா வந்து சுத்த நாமத்துக்கும் 3வது ஸ்டேஜ் இருக்கக்கூடிய சுத்த நாமத்துக்கு போல.
நடுநிலையில் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நாம பாஷம். ஓகேவா, இன்டர்மீடியட் மாதிரி நடுவில் இருக்கும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சுத்த நாமம். சுத்த நாமம்னா என்ன அர்த்தம்? சாக்ஷாத் பகவானை வந்து நேருக்கு நேரா நாம ஜெபம் பண்ணும்போது பகவான் நேருக்கு நேரா நம்ம வந்து மீட் பண்ணுவோம். பகவான் நேருக்கு நம்ம காட்சி கொடுப்பாரு. நாமத்துல வந்து அதிகமான டேஸ்ட் கிடைக்கும். இதான் சுத்த நாமம். அப்ப அஜாமிலன் சொல்லிருந்து வந்து பாத்தீங்கன்னா நாம பாஷம். நாம பாஷம் எப்படி அவர் சொல்றாருன்னா, நாம பாஷம் எப்படி வந்து எப்பியர் ஆகும், நாமம் எப்படி வந்து வரும்னா, இந்த நாம பாஷம் வந்து உள்ளுக்குள்ளேந்து இந்த அந்த அந்த அது உள்ளேந்து மனதிலேருந்து பகவான் நாமத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லும் போது அந்த ஒரு நிமிஷம் வந்து நாம பாஷம் அது வந்துட்டு போகும் நம்மளுடைய நாக்குல. அப்படி வந்துட்டு போனுச்சுன்னா அந்த கணத்துல அந்த நேரத்துல நம்மளுடைய கர்ம வினைகள் இருக்கு. கர்ம வினைகள் வந்து நிறைய டைப் இருக்கு. அதுல முக்கியமா பிராப்த கர்மான்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த பிராப்த கர்மம் என்னதுன்னா, நம்ம செய்த கர்ம வினைகள், நம்ம செய்த ஆக்ஷன் இருக்குல்ல, நம்ம செய்த செயல்கள் இருக்குல்ல, அது இந்த பிரிவியா இருக்கலாம், போன பிரிவியா இருக்கலாம், 100 பிரிவுகளா இருக்கலாம், 1000 பிரிவு முன்ன கூட இருக்கலாம். இந்த எல்லா வகையான செயல்களையும் ஆக்ஷனையும் அதுக்கு ரியாக்ஷன் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலன் ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயம் செஞ்சுக்கணும்னா அது கண்டிப்பா அதுக்கு வந்து பலன் இருக்கு. அப்ப நல்ல வினைகளோ தீ வினைகளோ நம்மளுக்கு வந்து சேரும். அப்ப இந்த நாம பாஷம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு எல்லா வகையான பிராப்த கர்மாவும் அழிச்சிருது, வேரோடு அழிச்சிருது. இதன் நாம பாஷத்தோட பவர். நாம பாஷத்துக்கு ஸ்டேஜுக்கு வந்துட்டாலே ஒருத்தவங்க வந்து பகவான் கிட்ட போறதுக்கு கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம். அவன் நாம பாஷ ஸ்டேஜ் அடைந்த அந்த அஜாமிலன் அவருக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க இந்த சரித்திரம் மூலியமாக, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எனி கண்டிஷன் just remain, just chant the ஹரே கிருஷ்ண மகா மந்திரா. எப்ப எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அபராதம் பண்றோம், அபராதம் பண்ணல, எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வந்து நாம ஜபத்தை கண்டினியூஸா நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? அந்த நாமம் தான் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? அந்த நாமத்தை வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா அந்த நாமம் மூலியமாக நம்மளுக்கு எல்லா வகை விஷயங்களும் நம்மளுக்கு பகவான் கிட்ட தெரிய வைக்கும். பகவான நாமம், பகவான் ரூபம், பகவான குணம், பகவான லீலை, பகவான பரிவாரம். இந்த பகவான நாம சாண்டிங் பண்ற மூலியமாக இந்த 5 விஷயம் நம்மளுக்கு வந்து பகவான் வந்து நம்மளுக்கு காட்டுவாரு. பகவான் நாமத்தை சொல்றதுனால பகவான் நாமத்தோடைய புகழ் நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பகவான் நாமத்தை சொல்றதுனால பகவான் ரூபம் நம்மளுக்கு உண்மையான ஒரிஜினல் ரூபம் பகவான் காட்டுவாரு. பகவான் நாமத்தை சொல்றதுனால பகவான் குணங்கள் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். பகவான் நாமத்தை சொல்றதுனால பகவானோட லீலைகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து சேரும். பகவான் நாமத்தை சொல்றதுனால நம்மளுக்கு பகவான பரிவாரம் பகவான் பக்தர்களுடைய கருணை நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நாமத்துல எல்லாமே இருக்கு. இந்த 5 விஷயம் முழுமையா இருக்கு. இப்படிப்பட்ட நாமத்தை நம்மளுக்காக வந்து கொடுக்கறதுக்காக தான் அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அந்த சாம சுந்தரர் நம்ம கலியுகத்துல கௌர சுந்தரராக வராரு. கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுவா வராரு. ஓகேவா? அந்த சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு இந்த நாமத்தை கொடுத்து போறாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமோ ராம ராம ஹரே ஹரே. அப்ப ஹரிநாமத்தை சாண்டிங் பண்ணால சாந்த ஹரிநாம் வெரி ஈஸி கிவ் அப் த மென்டல் என்ஜாய். எஸ், இந்த நாமத்தை ஜபம் பண்றதுனால நம்மளுக்கு என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, ஓகேவா, நம்ம எல்லா வகையான என்ஜாய்மெண்ட், எல்லா வகையான சுகங்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம்ல, எல்லா வகையான சுகங்களையும் நம்மளால விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடும். எது சில விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் விட முடியாது, நான்லாம் சைவமாவே மாற மாட்டேன், நான்லாம் அசைவத்துல உருண்டு பிறன்றவங்க நாங்களாம், இதெல்லாம் வந்து அசைவமே நாங்க வந்து சைவமே நாங்க தொட்டது இல்லை, இந்த மாதிரி பல பேர் அகங்காரத்துல இருப்பாங்க. பல பேர் நான்லாம் மாறவே முடியாதுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா வகையான நபர்களையும் ஈஸியாக மாற்றக்கூடியது, பௌதிக விஷயங்களை வந்து ஈஸியாக வந்து கிவ் அப் பண்ண வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். புரியுதா? அப்ப என்னது, நம்ம வந்து வெறும் வந்து நம்ம பௌதிக விஷயங்களை நான் விடணும் நம்ம நினைச்சுமே ஆனால், நான் வந்து இதை பண்ணக்கூடாது, நான் கெட்ட விஷயம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விடணும்னு நினைச்சுமே ஆனால் அது ஈஸியா பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒரு டிசையர், நம்ம சாண்டிங்க ஸ்லோலி நம்ம பண்ண 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 எல்லா வகையான ஆசைகளும் நம்மளை விட்டு வெளியாகும்.
ஏன் பிரபு ஹரே கிருஷ்ணால இருந்தா இல்ல கிருஷ்ண பக்தியில இருந்தா நம்ம வந்து இந்த உலக ஆசைகளை நம்ம வந்து என்ஜாய் பண்ணக்கூடாதா? அப்படி என்ஜாய் பண்ண என்ன நடக்கும் பிரபு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும். இந்த மாரி யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா உங்களோட பதில் என்னது? இப்ப ஹரே கிருஷ்ணா தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ணக்கூடாதா? ஹரே கிருஷ்ணால தான் நம்ம சந்தோஷமாவே இந்த உலகத்துல இருக்கக்கூடாதா? ஹரே கிருஷ்ணால தான் நம்ம வந்து இந்த உலகத்தோட சுகத்தை நம்ம அனுபவிக்கவே கூடாதா? அப்படி அனுபவிச்ச என்ன ப்ரூ ஆக போகுது அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஏன்னா சாஸ்திரத்துல வந்து கேட்பாங்க சார், என்ன ப்ரோ சாஸ்திரம் எது சொன்னாலும் என்ஜாய் பண்ணாத என்ஜாய் பண்ணாத என்ஜாய் பண்ணாத என்ஜாய் பண்ணாத சொல்லுது. ஆனா இந்த உலகத்தை சுத்தி பார்த்தா எல்லா இடத்துலயும் என்ஜாய் தான் இருக்கு. கையில இருக்கிற போன்ல இருந்து நம்ம வெக்கேஷன் போற இடம் வரைக்கும் சுத்தி எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு தானே இருக்கு. எவ்வளவு என்ஜாய் பண்றதுக்கு எல்லா விஷயங்களும் சுத்தி வச்சுட்டு நீ என்ஜாய் பண்ணாத சுகத்தை அனுபவிக்காதுன்னா எப்படி பிரபு? ஏன் வந்து சாஸ்திரங்கள் நம்மள வந்து இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு சுகத்தை அனுபவிக்கிறது ஏன் தடை வைக்குது? எதனால வந்து இந்த உலகத்தோடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு போக வேணாம்னு சொல்லி ஏன் சாஸ்திரம் சொல்லுது? அப்படி போனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒருத்தன் கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை பண்றீங்களா? ரொம்ப இதா வேணா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அழகா. சொல்லுங்க. கிருஷ்ணா பிரபு, முயற்சி செய்வது பிரபு. இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழ்ச்சியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. வெரி குட் மதி, ரொம்ப சொல்லிட்டீங்க. கொஞ்சம் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது உங்க பதில் வந்து என்னன்னா இந்த பிறப்புல இருந்து வழியா வேணா நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? ஆமாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி வெரி குட். வேற யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. 2 வார்த்தை தான் பாபா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. பிரபு, ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கையில இந்த ஜடத்துல மாட்டிக்கிட்டு இருந்தோமா, அந்த ஜடத்துல தான் இருப்போம். நம்ம அந்த தேவரை வழிபட்டு இந்த மாதிரி வழிபட்டு இருப்போம். ஏன்னா இதை விட்டு மாறினா தான் நம்ம வந்து ஆன்மீக போக முடியும். ஏன்னா நம்ம லைஃப்ல என்ஜாய் பண்ணலாம், ஆனா கிருஷ்ணா கான்சியஸ்ல வந்து பக்தியில வந்து என்ஜாய் பண்ணலாம். ஜடப்பட்டு நம்ம என்ஜாய் பண்ணோமா, அந்த ஜட வாழ்க்கைக்கு தான் மறுபடியும் நம்ம பிறந்து வரணும். ஆன்மீகத்துல போனோமா திரும்பி வர வேண்டியது. வெரி குட் பிரபு. வெரி வெரி வெரி. மீண்டும் இங்க பிறந்து வருவோம் அப்படின்னு சொல்லி பிரபு சொல்லிக்கிறாங்க. ஓகே, அதாவது ஏன் வந்து சாஸ்திரங்களை வந்து இங்க உள்ள என்ஜாய்மெண்ட் வந்து தடை விதிக்குதுன்னா, நம்ம வந்து ஒன்னே ஒண்ணுதான், நம்ம மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு, ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு. இந்த மனசு என்ற இந்த இடத்துல நல்லா ஞாபகம், இந்த மனசு இந்த இடத்துல ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் இடம் வரும். இங்க 2 விஷயத்துக்கு 3 விஷயத்துக்கு இடம் வராது. அப்ப இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா இதுல எது அதிகமான விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கோ அதை வச்சுதான் நம்மளுக்கு அடுத்த பிறவி வியாபி ஸ்மரன் பாவம் தெக்தியன்டே கலைவரம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லப்படுது. அப்ப இந்த மனசுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ மச் என்ஜாய்மெண்ட், உலகத்தோட என்ஜாய்மெண்ட் வந்து அதிகமாக உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா, உள்ளுக்குள்ள ஆசை என்ற விஷயம் தான் அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காக நம்ம பல பிரிவுகள் நமக்கு எடுக்கணும். நமக்கு அண்டர்ஸ்டாண்ட். அதனாலதான் இந்த உலகத்தோட இன்பத்தை குறைச்சு இங்க பகவான் உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். இப்ப உலகத்தோட இன்பத்தை குறைக்க சும்மா சாதாரண குறைக்க முடியுமா? சாதாரண குறைக்க முடியாது. இப்ப வந்து உதாரணத்துக்கு நான் வந்து போன் ரொம்ப அதிகம் பாக்குறேன், போனை கண்ட்ரோல் பண்ணணும். நான் தேவையில்லாம கதைகளை பேசுறேன். நான் வந்து பக்கத்து வீட்டு அங்க போன தேவையில்லா பேசுறேன். இந்த தேவையில்லா பேச்சினால எனக்கு வந்து நிறைய வம்புகள் வந்து சேருது. நான் பேச்சை கொஞ்சம் குறைக்கணும். அப்ப அது செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை நான் சாப்பிட்டு இருக்கேன். ஒன்னும் நான் அசைவத்தை வந்து கொஞ்சம் அங்கங்க போன எடுத்துருக்கேன். ஒன்னும் நான் வந்து வெங்காயம் பூண்டை வந்து ஒன்று ஃபாலோ பண்ணாம இருக்கேன். வெங்காயம் பூண்டு ஒன்று போட்டு சாப்பிட்டுதான் இருக்கேன். சைவமா சாப்பிடணும், வெங்காயம் பூண்டு ஒன்று போட்டு சாப்பிட்டுதான் இருக்கேன். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து விடுறது? உடனே வந்து விடுன்னு சொன்னா முடியுமா? முடியாது. அப்ப இதுக்கு வந்து மத்தியம் மனசு வந்து பக்குவம் அடணும். மனசு பக்குவப்பட்டாதான் இது வந்து உள்ளே இருந்து சொல்லி இந்த ஆசைகள் எல்லாம் வழியாகவும் நம்மளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுதி கிடைக்கும், ஒரு வைராக்கியம் வரும். வைராக்கியம் ஒண்ணு வந்தாதான், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வைராக்கியம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, வாட் இஸ் வைராக்கியம்? ஒரு டிட்டர்மினேஷன் சொல்லலாம், ஒரு உறுதி சொல்லலாம். ஓகேவா? அப்ப அது வைராக்கியம் வந்தாதான் பக்திக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து வைராக்கியம். வைராக்கியம் இந்த விஷயம் நான் செய்யக்கூடாது, நம்ம முடிவு பண்ணோம்னா அந்த விஷயம் செய்யாம அப்படியே போயிட்டே இருந்தோமே ஆனால் அப்ப பக்தியில முன்னிக்கிட்டே போகலாம். அப்ப அந்த வைராக்கியம் வரணும். அதே சமயத்துல அந்த வைராக்கியம் ஸ்ட்ராங்கா வரணும். அந்த டிசைர், அந்த ஆசை விடணும்னா
அதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தூணு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரிநாமம். இந்த ஹரிநாமம் தான் வந்து மகாபிரபு நம்மளுக்கு கொடுக்க போறாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமத்தை நம்ம நாம ஜபமா பண்றது அது வந்து ஒரு சைடு இருந்தாலும், நாம சங்கீர்த்தனமா பண்றது எல்லாரும் கூட்டமா சேர்ந்து பண்றது பாத்தீங்கன்னா இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம அது வந்து இந்த கலியுகத்துல மட்டும் தான் நாம சங்கீர்த்தனம் இருக்கு. வேற வேற யுகங்கள்ல சத்யா, திரேதா, துவாபர யுகத்துலாம் மந்திரங்கள் இருக்கும், மந்திர சாண்டிங் பண்ணுவாங்க, மந்திரம் இருக்கும், மந்திரத்தை ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா மந்திரத்தை கூட்டமா சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணது கிடையாது. நாம சங்கீர்த்தனம் ஓன்லி இன் கலியுகா மட்டும்தான். அது வந்து சைத்தன்ய மகாபிரபு செஞ்சு வச்சாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீதம் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனத்துடைய தந்தை, இல்லைன்னா வந்து அவர் நாம சங்கீர்த்தனத்துடைய குருன்னு சொல்லலாம். ஃபாதர் ஆஃப் த சங்கீர்த்தன சைத்தன்ய மகாபிரபு. அப்ப இந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த கொடுத்திருக்கிற நாம சங்கீர்த்தனத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து சாண்டிங் பண்ணும் போது, நம்ம ஜபம் பண்ணும் போது நம்மளுடைய கவனங்கள் சிதறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சாண்டிங் பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து வேற சைடு போகலாம், வேற விஷயம் யோசிக்கலாம், கம்பெனி பத்தி யோசிக்கலாம், வீட்டை பத்தி யோசிக்கலாம், மனைவி பத்தி யோசிக்கலாம், குழந்தைகளை பத்தி யோசிக்கலாம், கணவரை பத்தி யோசிக்கலாம், என்னைய வந்து அதை பத்தி யோசிக்க என்ன வேணா யோசிக்கலாம். சாண்டிங் பண்ணும்போது பல மனசுகள் வந்து பல தடுமாற்றம் அடைந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம சங்கீர்த்தனம் பண்ணும் போது மனசு தடுமாற்றமா போறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு குறைவு. அது என்ன ஆகும், மனசு வந்து ஒரே கூட்டுக்குள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுல சத்தம் இருக்கு, எல்லாரும் கூட்டமா சேர்ந்து பாட்டு பாடுறோம், அப்புறம் எல்லாம் கை தட்டுறோம், மிருதுங்க வசிக்கிறாங்க, அங்க டான்ஸ் இருக்கு, அப்ப எல்லாரும் ஒரே கான்சென்ட்ரேட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம தனியா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனா கூட்டமா சேர்ந்து பண்றது ரொம்ப 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 நல்லது. தனியா பண்றது ரொம்ப நல்லது, கூட்டமா சேர்ந்து நாம சங்கீதம் பண்றது அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சர்தார நல்ல ஒரு ஸ்லோகம் இருக்கும், சர்தார உச்ச நாம சங்கீதம் சொல்லி வரும். அந்த கடைசி வார்த்தை உச்ச நாம சங்கீதனா. நம்பிக்கை வந்து எப்படி வந்து நமக்குள்ள வரும்னா, எப்ப நம்ம உச்ச நாம சங்கீதத்துல கலந்துக்கிறோமோ, உச்ச நாம சங்கீதத்தை நம்ம வந்து பாடுறோமோ, அப்ப பகவான் மீது நம்பிக்கை வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே எரைஸ் ஆகும். உச்ச நாம சங்கீதம் என்னது, பகவான் நாம சங்கீதம் கலந்துக்கணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக அந்த சங்கீதம் சத்தமாக நம்ம பாடும் போது, அந்த நாம சங்கீதத்துல நம்மளும் வந்து பங்கு எடுத்துக்கிட்டுமே ஆனால், நம்மளும் கலந்துட்டுமே ஆனால் நம்மளுக்கு சொன்னது உச்சநாம சங்கீதன, அதாவது ஸ்ரத்தா வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை. அந்த நாம சங்கீதத்தை நம்ம எங்கேஜ் பண்ணும் போது அந்த ஸ்ரத்தா வளரும். அதனாலதான் கலியுகத்துல நம்ம வந்து வெளியில நாம சங்கீதம் போறாங்களே, நிறைய பேருக்கு ஏன் போறாங்கன்னு தெரிய மாட்டேது. அவங்களும் சேர்ந்து கோயில்ல மெம்பர் போனாங்கன்னா இவங்களும் போவாங்க. ஆனா நிறைய பேருக்கு ஏன் நம்ம நாம சங்கீதம் வெளியில பண்றோம் அப்படின்னு சொல்லி அர்த்தமே நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. சில பேர் நினைச்சுக்கலாம் நம்ம வந்து டெம்பிளுக்கு வந்து நம்ம டெம்பிளை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக, மக்கள் கூப்பிடுறதுக்காக தான் நம்ம நாம சங்கீதம் பண்ணணும்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல நம்ம வந்து நாம சங்கீதம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் காதல கேட்கும் நினைச்சுக்கிறாங்க. எல்லாம் அதுவும் உண்மைதான். நாம சங்கீதம் எதுக்காக பப்ளிக்ல நடு ரோட்ல உட்காந்து பண்றோம்? சில பேர் வருவாங்க, வரமாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் வந்து நம்ம பொருட்படுத்தாம ஏன் நாம சங்கீதம் ரோட்ல நம்ம பண்றோம், என்ன காரணத்துக்காகனா, சைத்தன்ய மகாபிரபு ஏன் வந்து ரோட்ல இறங்கி நாம சங்கீதம் பண்ண சொன்னாரு, அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம நாம சங்கீதம் சத்தமா பண்ண அந்த சவுண்ட் எங்கெல்லாம் போதோ எல்லா ஆத்மாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்மை வந்து சேரும், ஒரு நம்பிக்கை வந்து சேரும், ஒரு நம்பிக்கை ஒரு பாயிண்ட் உள்ள போய் சேரும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம நாம சங்கீதம் செய்யணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நம்ம நாம சங்கீதம் வெளியே போறோம், ஆனா வந்து எந்த பக்தரும் டெம்பிளுக்கு வர மாட்டாங்க. நாம சங்கீதத்து வெளியே போறதுக்கு அதுக்கு மெயின் ரீசனே வந்து என்னதுன்னா, எல்லாரும் கிருஷ்ணரோட நம்பிக்கை கொடுக்கறதுக்காக போறோம். அந்த கிருஷ்ண நம்பிக்கையை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. சில பேர் கதவு சாத்தி வீட்டுக்குள்ள இருக்கலாம், ஆனா அவங்க காதுக்குள்ள சவுண்ட் போகும். அங்க என்ன ஆகுது, அங்க ஒரு பாயிண்ட் போகுது. நம்ம பகவான் நாமம் அங்க வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. அது அவங்களுக்கு ஒரு தெரியாது. ஆனா உள்ள போக போக அந்த சுக்குர்த்தி என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள சுக்குர்த்தி என்ன பண்ணும், அந்த நாமம் உள்ள போனா சுக்குர்த்தியா மாறிடும். அது சொல்லி அவங்களை வந்து கிருஷ்ணன் பத்தி கொண்டு வரும். அதனாலதான் வெறும் நாம சங்கீதம் ஒன்றும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பிரசாதம் கொஞ்சம் எடுத்து பண்ணலாம், இல்ல கொஞ்சம் புஸ்தகம் எடுத்து நீங்க பண்ணலாம். உங்களோட டெம்பிளோட டெம்ப்ளேட் இருக்குல்ல, அந்த போஸ்டர் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து போயிட்டு நீங்க கொடுத்து நாம சங்கீதம் பண்ணலாம். நாம சங்கீதம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்மையை வந்து சேர்க்கும். அது உங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி.
நீங்க தொடர்ந்து நாம சங்கீதம் கேட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசுல ஆட்டோமேட்டிக்கா வந்து நாம சங்கீதம் ஓடி இருக்கும். ஓகேவா? அதனாலதான் நாம சங்கீர்த்தனம், நாமம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயர்தரமான விஷயம் நாமம். பகவான் நாமம், நாம சங்கீர்த்தனம். ஓகேவா? அப்ப பை கீர்த்தன் ஒன் கேன் கம் வித் பகவான் as only by கீர்த்தன். அதாவது எங்க ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, பகவானுடைய நாம கீர்த்தனம், பகவான நாமத்தால மட்டும்தான் நம்ம இந்த கலியுகத்துல பகவான் கிட்ட அடைய முடியும். அடிச்சு பாருங்க, சத்தியயுகத்துல தியான வழிபாடு, அல்லது துவாபர யுகத்துல யக்யா, திரேதா யுகத்துல விக்கிரக வழிபாடு, கோயில் வழிபாடு. ஆனா கலியுகத்துல ஓன்லி நாம சங்கீதத்தின் மூலியமாக மட்டும்தான் நீங்க நம்ம எல்லாரும் பகவான் அடைய முடியும். நாம சங்கீதம் இல்லாம, நாமம் இல்லாம, பகவான் நாம சாண்டிங் பண்ணாம நம்ம பகவானை அடைய முடியாது. அதனாலதான் வந்து நம்ம எப்போதும் சொல்றோம், சத்யா திரேதா யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான சடங்குகள் வந்து இருக்கும். அதெல்லாம் செஞ்சாதான் அவங்க பகவான்கிட்ட அடைய முடியும். ஆனா கலியுகத்துல இந்த நாமம் ஒன்னே போதும். அதான் சொல்லிருக்காங்க பாருங்க, ஹரிநாமவ கேவலம் கலோ நாஸ்தியவ கதிரன்னேதான். காரணம் என்ன ஆகுதுன்னா, இந்த நாமத்து மூலியமாக நம்ம வந்து ஞானம், கருமா, அப்புறம் யோகம், இது எல்லாத்தையும் கடந்து நாம சங்கீதம் தான் இங்க வந்து நம்பர் 1. அது மட்டும் இல்லாம கலி காலி நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கலியுகத்துல நான் வந்து நாம ரூபத்துல நான் வந்து எல்லா இடத்துலயும் இருப்பேன். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு யக்யா அப்புறம் நாம சங்கீதம், இந்த ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணும் போது யக்யா பண்றதை விட நாம சங்கீதம் தான் இஸ் வெரி பவர்ஃபுல். ஓகேவா? அதனாலதான் எந்த யக்யா நடந்தாலும் அங்க நாம சங்கீதம் இருக்கணும். நாம சங்கீதம் இல்லாத ஒரு யக்யா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, அது அங்கீகரிக்கப்படாது. சும்மா அமைதியா வந்து பண்ணுங்க, ஸ்லோவா பண்ணுங்க, அதெல்லாம் இல்ல. நாம சங்கீதம் தான் சத்தமா பண்ணும். யக்யா எங்க நடக்குதோ அங்க நாம சங்கீதம், உச்ச நாம சங்கீதம் நடக்கணும். நாம சங்கீதம் அங்க நடக்கல. நீங்க உதாரணம் வச்சுங்களேன், நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க வந்து ஒரு யக்யா பண்றாங்க, நீங்க என்ன பண்ணலாம், நீங்க சத்தமா முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம். உங்களால பண்ண முடியலன்னா நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் மனசுல வந்து நாம சங்கீதம் நாமத்தை பண்ணும். உங்களால மனசுல நாமத்தை பண்ணல, அந்த யக்யால நாம சங்கீதம் நடக்கலன்னா நீங்க அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான பெனிஃபிட்டும், எந்த வகையான பயனும் கொடுக்காது. கலியுகத்துல நாமம் தான் வந்து இங்க வந்து ப்ரிடாமினேட், இங்கதான் அதுதான் இங்க ஆதிக்கம் செலுத்தும். நாமம் தான் வந்து இங்க முக்கியமானது. ஓகேவா? நாமத்தால் மட்டும்தான் நம்ம வந்து பகவான் அடைய முடியும். கடைசியில இந்த கலியுகத்துல கடைசியாக வின் பண்ணக்கூடியது, தெளிக்கக்கூடியது பகவான் நாமம் மட்டும்தான். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ், அவர் வந்து சிஷாஷ்டங்கத்துக்கு வந்து அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, அழகா சொல்றாரு. இந்த முதல் ஸ்லோகங்கள, சிஷாஷ்டங்க முதல் ஸ்லோகங்கள, சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமகா தவ நீர் வாபனம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யா வது ஜீவனம் ஆனந்தாம் அம்பூர்தி வர்தனம் பிரதிபதாம் பூர்ண உதஸ்வாதனம் சர்வாத்ம சனபனம் பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீதம். பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண விஜய சங்கீர்த்தனம். அதுல மகாராஜ் வந்து சைத்தன்ய சாரி பக்தி சித்தாந்த தாக்கூர் மகாராஜ் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கைரவ சந்திரிகா விதரணம் வார்த்தை இருக்குல்ல, இந்த கைரவ சந்திரிகா விதரணம் அந்த ஸ்லோக வார்த்தை இருக்குல்ல, அதுல என்ன சொல்றான்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது சூரியனுடைய வெளிச்சத்துல சந்திரனோட வெளிச்சத்துல, பை சன்லைட் அண்ட் மூன்லைட், அந்த வெளிச்சத்துல என்னது நம்மளுடைய மனசு வந்து அது நம்மளோட மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மலர்ந்து சந்திரனோட வெளிச்சத்துல, சூரியன் வந்து மூணோட வெளிச்சத்துல என்ன ஆகுதுன்னா ரொம்ப கூலா இருக்கு, நம்மளோட மனசு கூலா இருக்கு, ரொம்ப வந்து இதமாக இருக்கு. ஆனா ஏன் வந்து இந்த சந்திரனுடைய வெளிச்சத்தை ஒப்பிடுறாங்கன்னா, நம்ம வந்து இந்த உலகத்துல எல்லா வகையான சம்சார சாகத்துல மாட்டிக்கிட்டோம். இந்த உலகத்துல, சம்சார உலகத்துல நம்ம வந்து எல்லா வகையான துன்பத்தையும் மாட்டிக்கிட்டோம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இந்த சம்சாரம் என்ற உலகத்துல நெருப்புல வந்துகிட்டு இருக்குமா, ஒவ்வொரு நாளும் நெருப்புல வந்து இருக்குமா, ஒவ்வொரு நாளும் வந்து பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் வந்து ஏசு வாங்குறது, ஒவ்வொரு நாளும் வந்து எப்படா வந்து என்ன நடக்கும், எப்படா வந்து பிரச்சனை வரும். உடலாலும் அதாவது 3 வகையான துன்பங்கள் இருக்கு. ஆதி ஆத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா. ஆதி ஆத்மிகான வந்து என்ன அர்த்தம், மனசால உடம்பால துன்பம். மனசுன்னா என்ன வந்து, மனசுல பல யோசனைகள், பல கவலைகள்,
பல பிரச்சனைகள், அது என்ன ஆகுது, இது எப்படி முடிக்குது, இது எப்படி செஞ்சு முடிக்குது, இன்னும் பல யோசனைகள். அப்புறம் உடலால துன்பம், உடம்புல பல பிரச்சனை வருது. அப்புறம் ஆதி தெய்வீகா இயற்கையால வரக்கூடிய துன்பங்கள், அப்புறம் வந்து ஆதி பௌதிக்கான மற்றவங்களால வரக்கூடிய துன்பங்கள். இந்த மாதிரி பல வகையான துன்பங்கள் நம்மளை போட்டு ஒவ்வொரு நாள் நம்மளை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட இந்த நெருப்பை அணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு இதமான ஒரு கூலிங் எஃபெக்ட் தரக்கூடிய அந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவானுடைய நாமம். அப்புறம் அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா கைரவா சந்திரிக விதரணம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து அந்த கைரவ சந்திரிக விதரணத்துக்கு இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நம்ம இந்த உடம்பு வந்து நம்ம வந்து மனசுல வந்து என்ன நினைச்சிட்டு இருக்குமே, ஆனா நம்ம வந்து தேகாத்ம புத்தினா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ற இந்த உடம்பு, நான் தான் இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இந்த சம்சார உலகத்துல நம்ம எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம இந்த உடம்பு கிடையாது. நம்ம வந்து தற்காலிகமாக இந்த உடம்புக்குள்ள இருக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா. இந்த ஆத்மா சேத்தனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வர்றது கிடையாது. ஆத்மா சேத்தனா என்ன அர்த்தம்? கான்சியஸ்னஸ், உணர்வு, அதான் சேத்தனா. அப்ப நாம சங்கீர்த்தனை வந்து நாம வந்து ஜெபம் பண்ணதான் அதான் சொல்றாங்க. கைரவா சந்திரிகா விதரனா. சந்திரிகான சூரியன் அர்த்தம். அப்ப சாரி, சந்திரிகான வந்து நிலான்னு அர்த்தம். அப்ப நிலாவோட வெளிச்சம் படப்படி எப்படி கூலா இருக்குமோ அந்த இடம், நிலாவோட வெளிச்சம் படப்படி எப்படி வந்து ரொம்ப வந்து இதமா இருக்குமோ, அந்த மாதிரி நெருப்புல எரிஞ்சிருக்கக்கூடிய நம்மளுடைய மனசு பகவான் நாமம் பண்ண நம்மளுக்கு வந்து அந்த கூலிங் எஃபெக்ட் கொடுக்குமா, நம்மளுக்கு எல்லா வகையான துன்பத்திலேருந்து நம்ம வெளியாக்குமா. கூலிங் எஃபெக்ட்னா வந்து என்னது, நான் இந்த உடம்பு இல்ல, நான் வந்து ஆத்மா, நான் வந்து பகவானோட சேவகன், இந்த சிந்தனைகளை கொடுக்கும். இதெல்லாம் எப்ப வரும், எப்ப நம்ம வந்து சின்சியரா சாண்டிங் பண்றோமோ அப்ப இது நடக்கும் சொல்லி பக்தி சித்தாந்த தாக்கூர் மாதிரி சொல்றாங்க. அடுத்து அதே ஸ்லோகத்துல ஆனந்தா அம்பூர்தி வர்தனம். ஆனந்தாம் அம்பூர்தி வர்தனம்னா இந்த நாமம் என்ன கொடுக்குன்னா ஃபுல் ஆனந்தம் கொடுக்குமா, ஃபுல் பிளீஸ்ஃபுல் கொடுக்குமா, ஆனந்தத்தை கொடுக்குமா. அந்த ஆனந்தம் வந்து என்ன, அந்த ஆனந்தம் எப்ப வருது நம்மளுக்கு, எப்ப வந்து நம்மளுக்கு ஆத்மா சேத்தனா என்ன அர்த்தம், எப்ப நான் ஆத்மா என்ற அந்த உணர்வு எப்ப நம்ம உள்ளுக்குள்ள வந்து மலர ஆரம்பிக்குதோ அப்ப நம்மளுக்கு ஃபுல் ஹாப்பினஸ், த ரியல் ஹாப்பினஸ், உண்மையான ஆனந்தம் நம்மளுக்கு அது வந்து சேருது. அந்த மாதிரி எப்ப வந்து நமக்கு உண்மையான ஆனந்தம் வந்து சேருதோ அந்த நேரத்துல நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாதையும், நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு பாதையும், ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹாப்பினஸ் கிடைக்கும். எவ்ரி ஸ்டெப், ஒவ்வொரு அடிக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலயும் நம்மளுக்கு ஹாப்பினஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எப்ப நம்ம இந்த ஆத்மா அப்படின்னு உணர்ற சமயத்துல, அப்ப அந்த நேரத்துல நம்மளுக்கு உண்மையான ஹாப்பினஸ் கிடைக்கும் போது அது நம்ம எப்படி உணர்வுனா, நம்ம அந்த அமிர்தத்தை, நாமத்தோட அமிர்தத்தை நம்ம வந்து சுவைச்சு கொண்டே இருப்போம், நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிட்டே இருப்போமா. அந்த நாமம் அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசு, நம்மளோட சிந்தனை எல்லாம் மாத்தி நான் இந்த உடம்பு இல்ல, நான் ஆத்மா என்ற உணர்வுக்கு நம்ம கொண்டு வந்துருமா. அந்த ஆத்மா என்ற உணர்வு கொண்டு வந்த பிறகு என்ன நடக்கும், ஆனந்தா அம்பூதி வர்தனம். நம்ம எல்லா வகையான டேஸ்ட், எல்லா வகையான இன்பத்தையும் நம்ம வந்து அனுபவிப்போம், உண்மையான ஆனந்தத்தை. பிறகு சர்வாத்ம சிரவணம். சர்வம்னா இந்த டேஸ்ட் உணரக்கூடிய நம்மளுடைய அந்த அந்த யாரு வந்து அந்த பகவானுடைய அந்த நாமத்தோட டேஸ்ட் உணர்றாங்களோ அது மத்தவங்க, அவங்க பக்கத்துல கூட மத்தவங்களுக்கும் அதோடைய டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க மட்டும் நன்மை அடையாம மத்தவங்களுக்கும் பக்கத்துவங்களுக்கும் நன்மை அடையும். ஏன்னா இவங்க வாயில வரக்கூடிய அந்த நாமம், சுத்த நாமம், அது மத்தவங்க காதலையும் போகும்போது அவங்களுக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்கும். அதான் சர்வாத்ம சரவணம். கடைசியா பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீதனம். விஜயனா என்ன அர்த்தம், விஜயதேன்னு வெற்றின்னு அர்த்தம், விக்டரின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. அப்ப இந்த நாம சங்கீதம் தான், இந்த நாமம் தான், இந்த ஹரிநாமம் தான் நம்மளுக்கு இந்த சம்சார உலகத்துல பல கோடி ஆண்டுகளா, பல கோடி வருஷமா, கோடி வருஷமா நம்ம வந்து பல வகையான பிறப்பு, இறப்பு, முதுமை நோய், பல வகையான பிரச்சனைகளை பார்த்து இந்த ஆத்மா நொந்து போயிருக்கக்கூடிய இந்த ஆத்மாக்கு வெற்றியை செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த ஆத்மாக்கு வெற்றி தரக்கூடிய ஒரே விஷயம் இந்த பகவானுடைய ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரி. இந்த நாமம் தான் அவங்களுக்கு வந்து முக்தியை அவங்களுக்கு
அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கொடுக்கும் ஆத்மாக்கு. முகுந்தமாலா சோசத்துல குலசேகர ஆழ்வார் வந்து நாமத்தோட மகத்துவத்தை சொல்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. என்னன்னா, இதம் சரீரம் பரிணாம பேசலம் பதே அவிஷ்யம் சதசந்தி ஜரஜரம் கிம் ஔஷதம் பரிஷதி மூட துர்மதே நிராமயோ கிருஷ்ண ரசாயன விபஹா. என்ன ஆகுதுன்னா, இதம் சரீரம் பரிணாம பேசலம், அதாவது இந்த உடம்பு பௌதிக உடம்பு வந்து பாத்தீங்கன்னா பரிணாம பேசலம் என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு எல்லா வகையான ரொம்ப அழகானது, இந்த உடம்பு ரொம்ப அழகானது. ஓகேவா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கும், ரொம்ப வந்து கியூட்டா இருக்கும். ஆனா பரிணாம பேசணும் என்ன அர்த்தம்னா, முகுந்தமால சோசத்துல குலசேகர அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக அழகாக இருக்கும். பதாதி அவசியம் சதசந்தி ஜர்ஜரம். சதசந்தி ஜர்ஜரம் என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு இந்த உடம்பு வந்து இந்த அழகை தாண்டி இந்த காம இச்சைக்குள்ள போய் இந்த உலகத்துல எல்லா வகை இன்பத்தை அனுபவிச்சு 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 இந்த உடம்பு ஒரு நாள் வந்து தேஞ்சி 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 வயசாகிட்டே வருமா. அப்ப சந்தி ஜர்ஜரன்னு என்ன அர்த்தம்னா, சந்தினா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு ஒரு ஒரு ஜாயிண்ட் இருக்குல்ல. இப்ப பாருங்க, இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட், இந்த மாதிரி வந்து 100 கணக்குல ஜாயிண்ட் இருக்கா, எல்லா இடத்துலயும் ஜாயிண்ட் இருக்கா. அப்ப சந்தி ஜர்ஜரன்னு என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு எல்லா வகையான ஜாயிண்ட்டும் அப்படியே லூஸ் ஆகி எல்லா ஜாயிண்ட்டும் வலிக்க ஆரம்பிக்குமா, எல்லா ஜாயிண்ட்டும் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்குமா. இந்த அழகான உடம்பு, கவர்ச்சிகரமான உடம்பு எல்லா வகையான கவர்ச்சி கொடுத்துட்டு காலங்கள் ஓட 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 தேஞ்சி தேஞ்சி கடைச்சி காலத்துல என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் நம்மளுக்கு எல்லா ஜாயிண்ட்டும் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்குமா. கிம் ஔஷதம் பரிஷி மூட துர்மதே. அப்ப இந்த பாலா போன மனுஷன் என்ன பண்றான்னா, இந்த உடம்புக்கு எப்படி வந்து ஒண்ணு வந்து சரிப்படுத்தி இந்த உடம்ப திருப்பி வந்து இந்த உடம்போட பிரச்சனைகளை இருந்து ஓவர் கம் பண்ணி, இந்த உடம்போட பிரச்சனை எல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து ஓகே பண்ணி திருப்பி எப்படி வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி இந்த மூட துர்மதே, இந்த முட்டாள் மனுஷன் வந்து அவன் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து முட்டாள்தனமாக வந்து ஒரு ஒரு நினைப்புல இருக்கிறான். இந்த உடம்பை ஏற்கனவே வந்து எல்லாம் ஜாயிண்டும் எல்லாம் போயிடுச்சு, ஆனா ஒன்னும் இது சரிப்படுத்தி ஒன்னும் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மருந்து மாத்திரை அப்புறம் ஒன்னும் இதோட ஒன்னும் என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி பல பல விஷயங்கள் ஒன்னும் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த கடைசி காலகட்டத்துல யாருக்கு வந்து இந்த இந்த சந்தி ஜர்ஜரம், இந்த இந்த ஜாயிண்ட் எல்லாம் வந்து எல்லாம் லூஸ் ஆக அது என்ன அறிகுறி, மரணத்து தருவாயில வந்து அவன் கிட்ட கிட்ட போயிட்டு இருக்கிறான். அப்ப இந்த நேரத்துல அவன் என்ன பண்ணணும், நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிபஹா. கிருஷ்ண ரசமாயன பிபஹான்னு என்ன அர்த்தம், கிருஷ்ணனோட நாம ரசத்தை அவன் வந்து குடிக்கணும். இவன் பகவானோட நாம ரசத்தை வந்து குடிக்காம இவன் பௌதிகமான இன்பத்தோடைய ரசத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கிறானே, அது விஷத்துக்கு சமம். பகவானோட நாம ரசாயனம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து அமிர்தம். இந்த கடைசி காலகட்டத்துல வாழ்க்கையில வந்து இந்த பூமியில இருக்கும் போதே இவன் பகவானோட ரசமாலயம் ரசம் சாரி ரசாயன கிருஷ்ண ரசாயனஹா, கிருஷ்ணனோட நாமத்தை டேஸ்ட் பண்ணணும். இந்த கிருஷ்ண நாமத்தோட டேஸ்ட் என்ற ஜூஸை குடிக்கணும். அப்போதான் இந்த ஆத்மாக்கு உண்மையான நற்கதி கிடைக்கும். ஆனா இதை விட்டுட்டு இந்த பாலா பண்ண முட்டாள் மனசு என்ன பண்ணனா, இவ்வளோ ஜாயிண்ட் எல்லாம் வந்து தேஞ்சி பாலா போய் ஒன்னும் வயசாகி ஒன்னும் மரண தருவாயில கிட்ட வரும்போது கூட இவன் இந்த உலகத்தோட என்ஜாய்மெண்ட் விடாம ஒண்ணு முட்டாள்தனமாக ஒண்ணு செயல்பட்டு இருக்கிறானே, அதை நினைச்சு அவர் வருத்தப்படுறாரு. எனக்கு கடைசி ஸ்லோகத்துல கிருஷ்ணனோட ரசாயனத்தை பருகுங்க, கிருஷ்ண நாமத்தை டேஸ்ட் பண்ணுங்க, கிருஷ்ணனோட பகவான் நாமத்தை டேஸ்ட் பண்றதுன்னா ஒரே கோலு அப்படின்னு சொல்லி முகுந்தமான சோசத்துல குலசேகரவா சொல்றாரு. நீங்க நம்மளுடைய ஆச்சாரியர்கள் பாத்தீங்கன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் ஆச்சாரியர்ல அந்த நம்ம கோயில்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. அதுல கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜெகநாத தாஸ் பாபாஜி மகாராஜ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. எல்லா கோயிலும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, பக்தியும் தகவலுக்கு முன்னுக்கு இருப்பாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜெகநாத பாபாஜி மகாராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 120 வயசு அவர் அந்த டைம்ல இருக்கும்போது
அவர் 120 வயசுல அவர் என்ன பண்ணிருந்தாரு, அவரால் ஏஞ்சி நிக்க முடியாது, கூணு வளைஞ்சு இப்படிதான் இருப்பாரு, கூணு வளைஞ்சுதான் இருப்பாரு. அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணுவாரு, நாம தான் பண்ணிருப்பாரு. ஹரி கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரிராம் ஹரிராம் ராம ராம ஹரி ஹரி. அதே போலதான் சில பக்தி சித்தாந்த சாய் தாக்கருடைய ஒரு முக்கியமான நிறைய சீடர்கள் இருந்தாலும், நம்ம சில புரோபாதர் இருந்தாலும், அது ஒரு முக்கியமான சீடர் வந்து பாத்தீங்கன்னா பக்தி பிரமோத பூரி கோஸ்வாமி மகாராஜ். அவர் வந்து கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் இருந்தார் நினைக்கிறேன், இந்த பூமியில உயிரோடு இருந்தார் அவரு. மகாராஜ் அவர் வந்து பாத்தீங்கன்னா பக்தி பிரமோத பூரி கோஸ்வாமி மகாராஜ் அவர் எப்படி இருப்பாருன்னா, அவரும் கிட்டத்தட்ட கூணு வளைஞ்சு இப்படி இருப்பார் அவரு. அப்ப அவர் வந்து அவரும் அவரோட தோற்றம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அவரு அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பகவான் நாம சொல்லியிருப்பாங்க. ஹரி கிருஷ்ண 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 ஹரி 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 ராம் 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 ஹரி ஹரி நாமத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் வந்து எல்லா நேரத்திலயும் வந்து நாம சொல்றேன் காரணம் என்னது, ஏன்னா நாமத்தோட டேஸ்ட் ஒரு வாட்டி நம்ம வந்து குடிச்சிட்டுமே ஆனால், ஒரு வாட்டி நம்ம டேஸ்ட் பண்ணிட்டுமே ஆனா, இந்த நாமத்தோட டேஸ்ட் என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ள போய் நம்ம தொடர்ந்து நாம சொல்லும். நம்ம பிரச்சனை வந்து என்னது, சொல்ற மாதிரி சதா சந்தி ஜர்ஜம், எல்லாம் வலிக்குது, எல்லாம் காலு வலிக்குது, கை வலிக்குது, கண்ணு வலிக்குது, காது வலிக்குது, மண்டை வலிக்குது, மனசு வலிக்குது, தொண்டை வலிக்குது, நாக்கு வலிக்குது, பின்னாடி முதுகு வலிக்குது. எல்லா வலியும் இருந்தாலும் தொடர்ந்து இந்த உலகத்தோட இன்பத்தின் பின்னாடி இந்த என்ஜாய்மெண்ட், இந்த உலகத்தோட என்ஜாய் பின்னாடியே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். தட்ஸ் வாய் நம்ம வந்து நாம சங்கீர்த்தனத்தை, நாமத்தை நம்ம டேஸ்ட் பண்ணணும். இந்த நாமத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில வந்து வந்திருக்கிறாரு. நாமத்தோட டேஸ்ட் எடுக்காம நம்ம வெறும் என்ஜாய்மெண்ட் ஓடிக்கிட்டே இருந்தா, ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த லைஃப வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு கிடைச்ச வந்து அரிய வாய்ப்பை நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா, ரொம்ப கவனக்குறைவா நம்ம இருந்துமே ஆனால் அப்படியே நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த பிரிவில நம்மளுக்கு இந்த உணர்வு, கிருஷ்ண பக்தி யாரு அடிச்ச போட்ட ஜெக் போட்டோ தெரியல, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? யாரு செய்த புண்ணியமும் நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த நாமத்தை வந்து நம்ம தொடர்ந்து நாம ஜபத்தை பண்ணாம சும்மா வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, கவனக்குறைவா இருக்குது, கிருஷ்ண பக்தியை சும்மா அலட்சியமா நினைச்சுக்கிறது, கிருஷ்ண பக்தியை வந்து ஒரு பார்ட் டைம் ஜோப்பா நினைச்சுக்கிறது, கிருஷ்ண பக்தியை சும்மா வந்து நம்ம வந்து என் மனப்போக்குக்கு நாம பண்றது, கிருஷ்ண பக்தியை நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சுக்கிறது, இந்த கிருஷ்ண பக்தியில வந்து நம்மளோட ஐடியாவை எடுத்து கொண்டு திணிக்கிறது, உள்ளுக்குள்ள திணிக்கிறது, இந்த மாதிரி கவனக்குறைவா அலட்சியமாக அபராதம் பண்ற மாதிரி இந்த கிருஷ்ண பக்தியை பண்ணிட்டோமே இருந்தோமே ஆனால், இவ்வளவு அருமையா கிடைச்ச இந்த நல்ல வாய்ப்பை நம்ம கோட்டை விட்டுட்டு பின்னாடி வந்து அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி நம்ம அழகக்கூடாது. நம்ம செய்த எல்லா பக்தியும் பகவான் கணக்கு வச்சிருப்பாரு. நம்ம செய்த பக்தியை வந்து எதுவுமே வீணு போகாது. ஆனா அந்த ஒரு அசால்ட்டான தைரியமே வச்சுக்கிட்டு நம்ம தான் கிருஷ்ண பக்தி செஞ்சுட்டு இருப்பேன், எப்படிதான் பகவான் காப்பாத்த போறாரு, அப்ப நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் சொல்லி அந்த மாதிரி ரொம்ப அசால்ட்டா நம்ம இருந்துடக்கூடாது. ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். ரொம்ப வந்து புக்தி வந்து பயன்படுத்தணும். சேத சதனம் யுக்தானாம் பஜாந்தி பிரித்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம். எப்ப நம்ம பிரித்தி பூர்வகம் என்ன அர்த்தம், பிரித்தினா என்ன அர்த்தம், பிரித்தினா அன்பு, லவ்னு சொல்லி அர்த்தம். எப்ப பகவானுக்கு அன்பு கலந்த சேவையை செஞ்சுக்கிட்டே இருந்தோமே ஆனால் நம்மளுக்கு ததா புத்தி யோகத்தை பகவான் கொடுப்பாரு. நம்ம வந்து சும்மா அன்பு இல்லாம சும்மா வந்து என் பேரை போட்டாங்க, வேற வழி இல்ல, என் வீட்டுல எங்க அம்மா வந்து ஹரிகிருஷ்ணா மாட்டாங்க, எங்க அப்பா ஹரிகிருஷ்ணா மாட்டாரு, இல்லங்க நான் என் கணவர் ஹரிகிருஷ்ணா நான் இருக்கேன், இல்ல என் மனைவி ஹரிகிருஷ்ணா நான் இருக்கிறேன், இந்த மாரி சலிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணிக்கிட்டே இருந்தோமே ஆனால் அன்பு இல்லாம போனா போகுது, பகவான் அன்பு இல்லாம போனா போகுதுன்னு சமைச்சு பகவானுக்கு கொடுத்துட்டு போனா போகுதுன்னு சும்மா ஏதோ செஞ்சுட்டு போவோம், ஏதோ நன்மை இருக்கு சொல்றாங்க சும்மா செஞ்சுட்டு போவோம், அது ஏதாச்சும் கிடைக்கும் அந்த மாதிரி இருந்துமே ஆனால் நம்மளுக்கு பகவான் ததா புத்தியும் கொடுக்க மாட்டாரு. ஆனா செஞ்ச பக்தி வீணா போகாது. ஆனா இங்க ததா புத்தி யோகம் எப்ப கொடுப்பாருன்னா பஜாந்தி பிரித்தி பூர்வகம் ததாமி புக்தி யோகம். அதனால இந்த அன்பார்ந்த பக்தர்களே கிருஷ்ண பக்தியை வந்து சும்மா வந்து ஒரு சாப்பாடுல வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு ஓரத்துல இருக்கும் பாருங்க, இந்த ஊறுகாய் வைப்பாங்க பாருங்க, ஊறுகாய் வைப்பாங்க ஓரத்துல, அந்த மாதிரி தொட்டுக்கிறது கிடையாது கிருஷ்ண பக்தி. புரியுதா? நிறைய பேர் கிருஷ்ண பக்தியை ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறது வச்சுக்கிறாங்க. அப்புறம் கிருஷ்ண பக்தியில இருந்தா பிரபு நம்ம என்ஜாய், அதாவது ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா என்கிட்ட,
பிரபு நான் சேவை இந்த மாதிரி இருந்தேன்னா எப்ப பிரபு நான் வந்து என்ஜாய் பண்றது, எப்ப பிரபு நான் வந்து இது பண்றதுன்னு. அப்ப எப்ப நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து என்ஜாய்மெண்ட் நம்ம வந்து எப்ப வந்து பார்க்கலையோ, என்ஜாய்மெண்ட் தனியா கிருஷ்ண பக்தி தனியா பார்க்கணுமோ, அங்கவே நம்ம வந்து பிலோசாபிக்கலி நம்ம வந்து தத்துவ ரீதியாக நம்ம வந்து ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் சொல்லி அர்த்தம். உங்களை என்ஜாய் பண்ண வேணும்னா உங்க குடும்பத்தோட வந்து உங்க வெளியே போக வேணாம், நீங்க அங்க போனா சொல்ல வரல. ஆனா எந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ண பக்திக்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, கிருஷ்ண பக்திக்கு எதிரான என்ஜாய்மெண்ட்டுக்கு போகக்கூடாது. பரவாயில்ல பிறகு பார்த்துக்கலாம், அந்த பரவாயில்ல வருது பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம கிருஷ்ண பக்திக்கு மிகப்பெரிய எதிரி. அதனால இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, கிருஷ்ண பக்தியில வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய விஷயம் வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமிக்கு வந்து நம்மளுக்கு நாம சங்கீதம் கொடுத்திருக்காரு. இந்த நாமத்தை பாடுறதுனால நம்ம வந்து இந்த லோகத்துல இருந்து பகவான் லோகத்துக்கு நம்ம கண்டிப்பாக போக முடியும். இந்த நாம சங்கீதம் கொடுத்த பகவான் சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள். கிருஷ்ணர்கிட்ட தான் சைத்தன்ய மகாபிரபு வராரு. அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு காரணமற்ற கருணையோட இந்த ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபுவை நம்ம எப்போதும் தொடர்ந்து வணங்கி வேண்டி அவருடைய நாம சங்கீதம் தொடர்ந்து நம்ம பாடணும். புரிகின்றதா? தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய சதாமிருதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜியூ கி ஜெய். ஜெய் ஸ்ரீ ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா மகாராணி கி ஜெய். ஜெய் ஸ்ரீ கௌராங்க கௌர ஹரி கி ஜெய். ஜெய் ஸ்ரீலா பிரபாதி மகாராஜ் கி ஜெய். கௌர பிரேமானந்தே ஹரி ஹரி போ. எஸ், ஏதோ கேள்விகள், சந்தேகங்கள், ஏதோ கருத்துக்கள் தான் நீங்க கூறலாம்.